யாத்ராகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 13-14 வாசியுங்கள். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடே எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வருமட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். இவங்க இன்னும் மேல போறேன்றாங்க. நாங்க இன்னும் கொஞ்சம் எங்க போறோம்? மலைக்கு போறோம், உச்சிக்கு போறோம்ன்றாங்க. ஒருத்தனாவது நானும் வரேன்னு கேட்டானா? யாராவது கேட்டானா? இன்னும் நீ இன்னும் மோசே யோசுவா மட்டும் கூட்டிட்டு போற, ஏன் எங்களை கூட்டிட்டு போல கேட்டானா? அவன் ஒரு ஆசையாவது பட்டானா? இப்ப பாருங்க, எலியா மேல போறாரு, எலிசாவுக்கு மேல போக முடியாதுன்னு தெரியும். ஆனா ஒரு ஆசைப்பட்டாரு. என்ன ஆசைப்பட்டாரு? உங்ககிட்ட இருக்கிறது 2 மடங்கா வரணும். ஒரு ஆசை. என்னங்க யோசுவாவை மட்டும் கூப்பிட்டு போறீங்களே, மோசே தானே ஆண்டவர் கூப்பிட்டாரு, யோசுவாவை கூப்பிட்டு போறீங்களே, எங்களையே கூப்பிட்டு போல, எந்த கேள்வியாவது கேட்டானா? அவன் புசித்து குடித்து சந்தோஷமா இருக்கான். அவ்வளவுதான். பரவாயில்ல, நீங்க போறீங்களா? ஆமா, நாங்க போயிட்டு பின்னாடி வரோம். போயிட்டு வாங்க, நாங்க வெயிட் பண்றோம். என்ன பண்றீங்க? நாங்க சாப்பாடு கட்டு வந்துடுறோம். கட்டி முடிச்சு எல்லாம் புளியோதரை இருக்கு, அப்புறம் நாளைக்கு தேங்காய் சாதம் இருக்குது, நாளைக்கு மாங்காய் சாதம் இருக்குது. நீங்க வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம். 40 நாள் ஆகும். 40 நாளுக்கு சாப்பாடு இருக்கு. டோன்ட் வரி. நாங்க சாப்பிட்டு சும்மா தெம்பா இருக்கிறோம். அப்போ நீங்க மேல வரதை பத்தி அது நீங்களே போங்க. அதுக்கு மேல ஒரு குரூப் ஆசையே படாது, ஸ்பிரிச்சுவலி வளரணும்னு ஆசையே இருக்காது. இப்போ அடுத்து ஒரு குரூப் இருக்கு. இந்த கூட்டத்தோட உட்கார்ந்தீங்கன்னா நீங்களும் ஒரு நாள் புசித்து குடித்து சாட்டிஸ்ஃபை ஆகி இவன் கூட செத்து போயிருவீங்க நீங்க. இப்போ மோசே சொல்றாரு, அந்த வசனம் 14 வாசிங்க. அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வருகிற வரைக்கும் ஏன் யோசுவா கூட போனா? இதான் அடுத்த ஸ்டேஜ். 70 பேர் அங்க இருந்தாச்சு. மோசே மேல போறாரு. போகும்போது ஏன் யோசுவா கூட போனா? ஏன் மோசே யோசுவா பார்த்து சொல்லல, நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லவே இல்லை. இப்போ எலியாவை சொல்லும் போது, எலிசாவை பார்த்து சொல்லும் போது, நீ ஏன் என்னை பின்பற்றி வருகிறாய், உனக்கு என்ன வேணும்னு கேட்ட மாதிரி மோசே யோசுவா பார்த்து என்ன செய்யல? அந்த கேள்வி கேட்கவே இல்லை. இப்போ என்ன பண்றாரு? நாங்கள் திரும்பி வருகிற வரைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் 2 பேரும் போறோங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. யாரு கன்ஃபார்ம் ஆயிருச்சு? மோசேக்கும் கன்ஃபார்ம் ஆயிருச்சு, யோசுவாவுக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. கர்த்தரும் தடுக்கல, இவனுங்களும் கேட்கல, யோசுவாவும் போயிட்டே இருக்கிறார் கூட. அப்ப இந்த இன்னொரு கூட்டம் இருக்கு. அது மோசேக்கு மட்டுமான இடம் இல்ல, யோசுவாவும் கூட போலாம். உங்க கூட இன்னொருத்தன் டிராவல் பண்ணுவான். அதான் இம்பார்ட்டன்ட். உங்க கூட இன்னொருத்தன் என்ன செய்வான்? டிராவல் பண்ணுவான். இன்னும் மேல வருவான். யார் வருவா தெரியுமா? உங்கள் தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய ஒருத்தன் மட்டும்தான் உங்களோட கூட டிராவல் பண்ணவே முடியும். அது எப்படிங்க யோசுவா டிராவல் பண்றது? தரிசனத்தை நிறைவேற்றுறவன் எங்களுக்கு புரியலையே அப்படின்னா, இப்போ கொஞ்சம் அந்த வசன வாசிங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8-10 வசனம் வாசிங்க. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8-10 வாசிங்க. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எப்பூஷியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். 2 வேலை சொல்றாரு. ஒன்று விடுதலையாக்கவும், இன்னொன்று கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். 10வது வசனம், நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். அடுத்து அவ்வளவுதான் இருக்கு. அதுக்கப்புறம் மோசே பேச ஆரம்பிச்சிட்டாரு. கர்த்தர் சொன்னது 2 வேலை. ஒன்று, நீ எகிப்தின் கைக்கு ஜனங்களை என்ன ஆக்குவாய்? விடுதலை ஆக்குவாய். 2, நான் கொண்டு போய் பாலம் தேன் ஓடுகிற தேசத்தில் சேர்ப்பேன். இந்த 2 வேலையில ஒன்னு நீ செய்வ. எகிப்தின் கைக்கு உன்னை என்ன செய்வ? இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்குவ. 2வது வேலையை யார் செய்யணும்? வாசிங்க, யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. பலம் கொண்டு திடமனதா இரு, இந்த ஜனங்களின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். அப்ப அந்த கர்த்தர் சொன்ன யாத்ராகமம் 3:8-10 உள்ள 2 வேலையில ஒன்னு மோசே கிட்ட இருக்கு, இன்னொன்னு யார்கிட்ட இருக்கு? யோசுவா கிட்ட இருக்கு. இந்த தரிசனத்தை நிறைவேற்ற ஒத்த தரிசனக்காரன் ஒருத்தன் இருப்பான். அவன் மட்டும்தான் அவன் கூட மலைக்கு மேல ஏறி வர முடியும், மற்றவனால வர முடியாது. ஒரே தரிசனத்தில் 2 பகுதி, ஒரு அழைப்பினுடைய 2 பகுதி. இப்ப யோசித்து பாருங்க, நான் இப்ப சொல்ற எல்லாத்துலயுமே 2 இருக்கும். உங்களால முடிஞ்சா கொஞ்சம் அதை யோசித்து பாருங்க. ஒன்னு, ஃபர்ஸ்ட் எலியா எலிசா. எலியாவுடைய வேலை என்ன? வானத்துல இருந்து அக்கினி இறக்கி இஸ்ரவேல்ல சுத்திகரிச்சு எல்லாம் பண்ணணும். அடுத்து எலிசா போய் ஆகாபையும் இவனை ஆசகேலையும் அபிஷேகம் பண்ணி ராஜாக்கள் ஆசாரிகளை உருவாக்கணும். இவங்க 2 பேரும் சேர்ந்தது ஒரு மினிஸ்ட்ரி.
இப்போ யோவாசானகன் இயேசுக்கு வழி ஆயத்தம் பண்ணணும், யோர்தான் வரைக்கும் வேலை பார்க்கணும். இயேசு கிறிஸ்து ஊருக்குள்ள வேலை பார்க்கணும், யோர்தானை தாண்ட மாட்டார், ஊருக்குள்ள வேலை பார்க்கணும். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஊழியம் பண்ணணும். ஒரு தரிசனத்தினுடைய 2 பகுதி. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி ஒரு தரிசனத்தினுடைய 2 பகுதி நிறைய பேருக்கு இருக்கும். 2 பேர் சேர்ந்து செய்வாங்க, ஒரு வேலையை 2 பேர் சேர்ந்து செய்வாங்க. இதே தான் மோசே விடுதலை ஆக்குவாரு, யோசுவா கொண்டு போய் சேர்ப்பாரு. நல்லா கவனிங்க, தாவீது ஒரு வேலை செய்வாரு, முடிக்கிற வேலையை சாலமோன் செய்வார். புரியுதா? யோவாபும் தாவீதும் சேர்ந்து ஒரு வேலை செய்வாங்க. யோவாபு போய் நீர்நிலைகள் உள்ள பட்டணத்தை பிடிப்பான், தாவீது போய் உள்ளுக்குள்ள இருக்கிற பட்டணத்தை பிடிப்பான். 2 பேரும் சேர்ந்து ஒரு ஊரை பிடிப்பாங்க. 2 பேரும், அதாவது ஒரு தரிசனத்தை சேர்ந்த 2 பேர், 2 பேரும் சேர்ந்து தான் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற முடியும். அந்த தரிசனம் உடைய ஆள் மட்டும்தான் உன் கூட உச்சிக்கு வர முடியும், இன்னொருத்தனால கூட வரவே முடியாது. அவன் வேற தரிசனம் உள்ளவன், அவன் பாதியில உட்காந்துருவான், சாப்பிட்டுருவான், எல்லாம் முடிச்சிருவான். ஆனா உங்க கூட யார் கடைசி வரைக்கும் உச்சி வரைக்கும் பிரயாணப்படுவான் தெரியுமா? உன் தரிசனத்தோடு கூட அவன் தரிசனம் பிக்ஸ் ஆயிருக்கும். 2 பேருக்கும் ஒன்னா இருக்காது. இவனும் விடுதலையாக்குவான், அவனும் அந்த கான்செப்டே கிடையாது. விடுதலையாக்குற வேலையில யோசுவாவே கிடையாது. யோசுவாவையே யார் தான் விடுதலையாக்குனது? மோசே தான். ஆனா கொண்டு வந்த ஜனங்களை கொண்டு போய் சேர்க்கிற வேலை யோசுவா கிட்ட இருக்கு. இது வேறு, அது வேறு. ஆனா 2ம் சேர்ந்தது ஒரு வேலை. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு காயின்ல இந்த பக்கம் பார்த்தா நம்பர் இருக்கும், 1 2 5 இருக்கும், இந்த பக்கம் பார்த்தா தலை இருக்கும், ஹெட். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா 2ம் சேர்ந்ததான் ஒரு காயின். எது ஒண்ணு இல்லைனாலும் வேல்யூ கிடையாது. அதே மாதிரி தான் உனக்கு ஒரு கர்த்தர் அழைப்பு வச்சிருக்கிறார். அந்த அழைப்பை நிறைவேற்றுகிற இன்னொருத்தன் உன் கூட இருப்பான். இவங்க 2 பேரும் சேர்ந்தா மட்டும்தான் எங்க வர முடியும்? மலை உச்சிக்கு வர முடியும். இல்லைன்னா இன்னொருத்தன் வர முடியாது, அந்த மலை உச்சிக்கு வர முடியாது. அந்த ஆளு தேராக இருந்தா ஆரான்ல தங்கிடுவான், சம்பந்தம் இல்லாத ஆள் வந்தானா. நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நமக்கு ஆசை இருக்கும். இப்போ மோசே கிட்ட யோசுவாவை நிக்க வச்சுட்டு ஆரோனையும் நிக்க வச்சுட்டு, மோசே நீ யாரை கூட்டிட்டு மேலே போறனா? மோசே நார்மலா யாரை சொல்லுவாரு? ஆரோனை தான் சொல்லுவாரு, இல்லையா? அதாவது நான் சொல்றது மாம்சத்தின்படி கேட்டா யாரை சொல்லுவாரு? ஆரோன். ஏன்? ஆரோன் வந்து லேவி கோத்திரம், அவன் தான் கூட வந்து ஆரோன்கிட்ட இவ்வளவு வேலை பார்த்துருக்கிறான், விடுதலை ஆக்கி இருக்கிறாங்க, இவ்வளவு வேலை இருக்குது, ஆசாரிப்பு தலைவனா, ஆசாரிப்பு கூட தலைவனா இருக்கிறான், பிரதான ஆசாரியன். சோ இவ்வளவு இருக்கும்போது எனக்கு நல்லா பழக்கப்பட்ட ஆள் யாரு? பழக்கப்பட்ட ஆள் யாரு? ஆரோன். லேவி கோத்திரம், ஒரே கோத்திரம், நாங்கெல்லாம் ஒண்ணு மண்ணா இருக்கிறோம். இவன் யாரு? என் சொந்தக்காரன், நாங்கெல்லாம் ஒரே ட்ரைபு. இவனை தான் சூஸ் பண்ணணும். ஆனா கர்த்தர் யாரை கொடுக்கிறாரு? யோசுவா. யோசுவா யாரு? எப்புனையின் குமாரன், எப்ராயிம் கோத்திரம். யாரு? எகிப்துல இருந்து வந்தவன். நம்ம யோசேப்போட 2 பசங்கள்ல ஒருத்தன் தான் எப்ராயிம், சம்பந்தம் இல்லாத கோத்திரம். அவனை கொண்டு வந்து இவன் கூட இணைக்கிறாரு. இவன் யாரு? எந்த லேவி கோத்திரமும் இல்ல, ஆசாரித்துவம் தெரியாது, ஒன்னும் தெரியாது. ஆனா இவனும் அவனும் சேர்ந்தாதான் ஒரு தரிசனம். இங்கத்தான் நீங்களும் நானும் பல மிஸ்டேக் பண்றோம். இது கல்யாணத்துல இருந்து ஆரம்பிக்கும். எந்த ஒரு காரியத்திலையுமே நாம என்ன பார்க்கிறோம்? நம்மளுடையதான மைண்ட் செட்டுக்கு ஏத்தாலு, நம்முடையதான லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்தாலு, எனக்கு நான் சொல்றத புரிஞ்சுக்கிற ஆளு, ஆண்டவர் நம்மளை போய் சேர்க்கறது எல்லாமே பர்ஃபெக்டா மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி, எனக்கு பிடிச்ச மாதிரி, நான் சொல்றத கேட்கிற மாதிரி, எனக்கு கீழ்படுகிற மாதிரி இருக்கவே இருக்காது. மோசே மலைக்கு மேல கையை தூக்கணும், யோசுவா கீழே சண்டை போடணும். மோசே கையை தூக்கணும், மோசேக்கு வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும் தானே? வலிக்குமா வலிக்காதா? யோசுவாவுக்கு வலிக்குமா வலிக்காதா? காலையில இருந்து கீழே சண்டை போடுறானே, வலிக்குமா வலிக்காதா? யோசுவா கையை யார் பிடிச்சது? பிடிக்கல இல்ல. ஆனா இது 2ம் சேர்ந்தாதான் சக்சஸ். இல்லைன்னா அந்த மிஷன் சக்சஸ் ஆகாது. யோசுவா மேல பார்த்தா மோசே அப்படி கை பிடிச்சு 2 பேர் பிடிச்சிட்டு இருப்பாங்க. கீழே இருந்து யோசுவாவுக்கு எப்படி இருக்கும் அவரை பார்த்தா? கீழே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன், 2 பேர் கையை அமுக்கி விட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க மேல, இந்த ஆள் என்னை கீழே சண்டை போட சொல்லிட்டு என்ன ஜாலியாகிறான்ல மேல. தோணுமா தோணாதா? கீழே இருந்து பார்க்கும்போது அப்படித்தானே தோணும், தோணும்ல. ஆனா அங்க இருக்கிற மோசேக்கு தான் தெரியும், நான் கையை தூக்கல நீ செத்த, நான் இறக்கனே நீ தோத்து போயிருவேன். ஏன் இது என்னங்க காம்பினேஷன்? இதுதான் காம்பினேஷன். இது 2ம் சேர்ந்தது தான் தரிசனம். இதை கொண்டுதான் கர்த்தர் ஒரு மிஷனை நிறைவேற்றுவார். ஏற்ற துணைன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏற்ற துணைனா என்ன தெரியுமா? ஏற்ற துணைனா எதுக்குமே ஒத்து வராது, ஒரே ஒண்ணுக்கு தான் ஒத்து வரும், அதுக்கு பேர் தான் ஏற்ற துணை. நீங்க நட்டு போல்ட்டு பார்த்துருக்கீங்கல்ல, நட்டும் போல்ட்டும் பார்த்துருக்கீங்களா? இது 2ம் சேர்ந்து தானே. இப்போ கடையில் போய் நட்டு கட்டணும்னா ஒரு நட்டை போல்ட்டையும் சேர்த்து தானே கொடுக்குறாங்க, 2 சேர்த்து தானே கொடுக்குறான். பிரிச்சு பாருங்க, 2த்துக்கும் சம்பந்தமே இருக்காது. இது நீளமா இருக்கும், இது ரவுண்டா இருக்கும், கரெக்ட் தானே? இது வேற அது வேறையா இருக்கும். ஆனா இது 2ம் சேர்ந்து ஒரு மறையில ஏறும், ஒரு பர்பஸ்க்காக இருக்கும், அதுக்கு பேர் தான் ஏற்ற துணை.
இது கரெக்டா பார்க்கணும். இல்ல எனக்கு நீட்டா இருக்கிற மாதிரி என் நெட்டும் இன்னொன்னு நீட்டா தான் இருந்தாதான் நாங்க ஒண்ணு மண்ணா போவோம்னா 2 நீட்டிட்டு தான் நிக்கணும். வேலையே செய்ய முடியாது. புரியுதா? கப்பும் சாசரும் பாருங்க. இது இப்படி இருக்கும், இது வெர்டிகலா இருக்கும், இது ஹரிசாண்டலா இருக்கும். சரியா? ரெண்டுத்துக்கு நடுவுல சின்ன ஒரு கர்வ் ஒன்று இருக்கும். அதுல வச்ச உடனே கப்பு நிக்கும். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ஆள் டீ குடிக்கிறதுக்கு உதவணும். ரெண்டும் சேர்ந்து என்ன செய்யணும்? டீ குடிக்க உதவணும். ஆண்டவர் உனக்கு கொடுக்கக்கூடிய யோசுவா உனக்கு ஏற்றவனா இருக்க மாட்டான். ஏற்ற ட்ரைபா இருக்காது. நீ நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டான். மோசேக்கு கிட்டத்தட்ட 80 வயசு. யோசுவாக்கு என்னன்னு தெரியாது. இவ்வளவு 2 பேரும் சேர்ந்து ஒருவேளை நான் சொல்றது ஒரு வயோதிபனும் ஒரு யங்ஸ்டரும் சேர்ந்து செய்யற மாதிரி கூட இருக்கும். ஆனால் அதுதான் தேவ திட்டம். இவங்க 2 பேர் தான் மேல பிரயாணப்பட முடியும். உச்சிக்கு போக முடியும். மத்தவன் கீழே புடிச்சுதான் குடிப்பான். நீ உன் கோத்திரத்துல கீழே வந்தவன் அத்தனை பேரும் பாருங்க மோசேயோட கோத்திரம். கீழே 3 பேர் உட்கார்ந்துருந்தார்ல, ஆரோன், நாதாப், அபியூ. 3 பேரும் யாரு? லேவி கோத்திரம். ஆரோனின் வம்சம், லேவி கோத்திரம். ஆனா இவன் எவனுமே யார் கூட டிராவல் பண்ண முடியல? மோசே கூட டிராவல் பண்ண முடியல. மோசே கூட யாரால் டிராவல் பண்ண முடியுது? யோசுவா. அவன் யாரு? எப்புனையன் குமாரன். அவன் யாரு? எப்ராயிம். அவன் தான் டிராவல் பண்ண முடியுது. அப்போ நான் இந்த உலக பிரகாரமான கான்டாக்ட்ஸை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா எதுவுமே செய்ய முடியாது. அதனால தான் திருப்பியும் சொல்றேன், பல நேரங்களிலே கர்த்தர் உங்களை என்னையும் இந்த கான்ட்ராஸ்டான பீப்புளோட இணைப்பார். ஆனால் அவருடைய தரிசனம் ஒன்றாக இருக்கும். அவன் உங்களுடைய தரிசனத்தை தொடர்ந்து செய்கிறவனாக இருப்பான். அவன் கூட டிராவல் பண்ணுங்க, உங்களுக்கு பிரச்சனையே வராது. நான் சொல்றேன், பிரச்சனையே வராது. ஆனா கர்த்தர் ஏன் அப்படி இணைக்கிறாருன்னா, அந்த தரிசனம் 2 பேருக்குள்ள வச்சு தான் அவர் ஃபிக்ஸ் பண்ணி வெளியே அனுப்புறாரு. நீங்க அந்த ஆளை செலக்ட் பண்ணீங்கன்னா தான் இன்னும் மேல போக முடியும். இல்ல நீங்க தேராக செலக்ட் பண்ணிட்டீங்க, ஆறாண்டுல தங்கிடுவீங்க, போக மாட்டீங்க. லோத்துவை செலக்ட் பண்ணிட்டீங்க, வாக்குவாதம் வந்துடும். நீங்க அவங்க யாரையுமே செலக்ட் பண்ணக்கூடாது. நீங்க யாரை செலக்ட் பண்ண தெரியுமா? சாராளை செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சாராளுக்கு சரீரம் செத்து போச்சு, பரவாயில்ல கூட்டு போ. இதனால ஒரு லாக்கியம் இல்ல, பரவாயில்ல கூட்டு போ. இதை வச்சு உன் வாக்குத்தத்தை நிறைவேற்ற நான் வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. சரி, இதோட பிரயாணம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரயாணம் முடியல. நான் இப்ப மலை உச்சிக்கு வந்துட்டேன். மலை உச்சிங்கிறது ஒரு நல்ல அனுபவம் தான். ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல அனுபவம் தான். நல்லா மேல அந்த 6 லட்சம் புருஷர் மாதிரி நான் கிடையாது. அந்த 70 பேர் மாதிரி நான் கிடையாது. அந்த 3 பேர் மாதிரி கிடையாது. நல்ல வெளிப்பாடு. கர்த்தர் சோத்திரம். கர்த்தர் நிறைய காரியங்கள் சொல்லி தராரு. ஊழியம் வளர்ந்துருக்குது. நிறைய பேர் சொல்றாங்க. எல்லாம் இருக்குது. பட் இதோட எண்டு முடிஞ்சிருச்சானா இல்ல. கடைசியா வாசிங்க, சொல்லிட்டு முடிக்கிற. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசி. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். நல்லா கவனிங்க. வந்தது என்னமோ மலை உச்சிக்கு 2 பேர் தான் வந்தாங்க. ஆனா வசனம் சொல்லுது, மோசே அங்கிருந்து எங்க போயிட்டான்? மேகத்துக்குள்ளாக போயிட்டாருன்னு வசனம் சொல்லுது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும். இங்க யோசுவா இல்ல பாருங்க. என்ன இல்ல? யோசுவா இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? தரிசனம் உள்ளவன் எல்லாம் வரலாம். ஆனா உனக்குன்னு ஒரு டெஸ்டினேஷன் வச்சிருக்கிறாரு. நீ அட்டைன் பண்ண வேண்டிய இடம் ஒண்ணு இருக்குது. அந்த இடத்துக்கு கர்த்தர் உன்னை மட்டும்தான் கொண்டு போவார். அது உனக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணது. அந்த மாதிரி இதான ஒரு இடம் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஈச் அண்ட் எவ்ரிபடி. ஒரு மலையில பல பக்கம் யார் வேணாலும் ஏறலாம். அத்தனை பேர் மேகத்துக்குள்ள போலாம். ஆனா போகிறது அங்கதான் இருக்கு. நாம அந்த மேகத்துக்குள்ள போகிற இடத்துக்கு வந்திருக்கிறோமாங்கிறது தான் கேள்வி. இப்ப இந்த 4 கூட்டம் இருக்கு. இந்த மேகத்துக்குள்ள போகிறான் பாருங்களா, அவனுக்கு தான் வெளிப்பாடு இருக்கும். அவன் தான் தேவனை முகமுகமா தரிசிப்பான். அவன் தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பான். இவங்க எல்லாம் தேவனை பார்ப்பாங்க, வேற ஒன்றும் தெரியாது. அவ்வளவுதான், பார்த்தாச்சு, சாப்பிட்டாச்சு, சாட்டிஸ்ஃபைட். இவன் இன்னும் கொஞ்சம் மேல வருவான். ஓரளவுக்கு அந்த மகிமையின் காட்சி, அந்த மேகத்துல அந்த காட்சி எப்படி இருந்துச்சு அந்த வசனம் சொல்லும். 17வது வசனம். மலையில் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு எப்படி இருக்குது? அது அவங்களுக்கு பார்க்கறதுக்கு சும்மா சுட்டெரிக்கிற அக்னி மாதிரி இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள யார் இருக்கிறா தெரியுமா? மோசே இருக்கிறான். இந்த இடத்துக்கு தான் நீங்கள் நானும் வரணும். அந்த இடத்தை அச்சீவ் பண்ணணும். அதைத்தான் யோவான் சொல்றாரு, கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்கு உள்ளானேன். நான் 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடியிலே பரிசுத்த ஆவியை பெற்றுட்டேன். யாரு? யோவான் பெற்றுட்டாரு. அதுக்கப்புறம் காஸ்பல் சொல்லி, சுவிசேஷம் சொல்லி, அதுக்கப்புறம் யோவான் எழுதுற சுவிசேஷம் எழுதி, அதுவே மகிமையானது. அதுக்கப்புறம் யோவான் பண்ண எத்தனையோ காரியங்கள் இருக்குது. முடவனை எழுப்பி நடக்க வைக்கிறாங்க, எவ்வளோ இருக்குது. இதுல எதுலையுமே அவர் சாட்டிஸ்ஃபை ஆகல. அவர் எங்க வந்து முடிக்கிறார் தெரியுமா? கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்கு உள்ளானேன். பரிசுத்தாவி எனக்குள் வந்தது ஒரு காலகட்டம், ஆவிக்குள் நான் போனது ஒரு காலகட்டம். அதான் பைபிள் சொல்லுது, மோசே மேகத்துக்குள் போனான், இவர் மகிமைக்குள் போனார், பரலோகத்துக்குள் பிரவேசித்தார். உங்களுக்கும் எனக்கும் கடைசி டெஸ்டினேஷன் அதான். வாசிங்க, முடிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வாசிங்கள் பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17.
ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடிருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இப்ப நீங்க எங்க போறோம்? மேகங்களின் மேல் மேல போக போகிறோம். இப்போ மேகத்துக்குள்ள நீங்க போகணும்னா நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், முதலாவதாக இந்த 6,00,000 புருஷர்ல இருந்து வேறுபட்டு கொஞ்சம் மலையில மேல ஏறணும். கொஞ்சம் உங்களை வேறுபடுத்தணும். இவங்களோட சேர்ந்து புசிச்சு குடிச்சு ஜாலியா இருக்கிறான் எல்லாம் என்டர்டைன். அப்போ சிலர்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப ஓவரெல்லாம் போகக்கூடாதுங்க. என்ன சர்ச்சுக்கு போறோம் வரோம் நம்பான்னு இருக்கிறோம் அவ்வளவுதான், ரொம்ப ஓவரா பரிசுத்தம் பரிசுத்தம் வசனம் தியானம் அதெல்லாம் ரொம்ப ஓவரா போவாதீங்கம்மா ஒரு குரூப். இப்போ இதை தாண்டி நீங்க இன்னொரு ஸ்டேஜுக்கு வந்துருவீங்க. இங்க வந்துடும். இப்போ நீங்க வேறுபட்டவங்க தான். அவங்களோட கம்பேர் பண்ணா உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் நல்லா தான் இருக்குது. அவங்க கூட படிக்கிறவங்க, அவங்க கூட வேலை பார்க்குறவங்க, இவங்களோட கம்பேர் பண்ணும்போது நான் எவ்வளவோ பரவாயில்ல. என் கூட தங்கி இருக்கிறவங்களுக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல. என் கூட இருக்கக்கூடியதான ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் எவ்வளோ பரவாயில்ல. ஒரு சின்ன டிஃபரன்ஸ் உனக்கு இருக்கு. கொஞ்சம் நீ வளர்ந்துருக்கிற. ஆனா அங்கேயும் உட்காருக்கிற இடம் இதோட திருப்தி அடையக்கூடாது. இன்னும் நீ பிரயாணப்படணும். எப்படி பிரயாணப்படணும் தெரியுமா? ஒரு தரிசனத்தோடு கூட பிரயாணப்படணும். மோசே கூட பிரயாணம் யோசுவா பண்ணும்போது ஒரு தரிசனம் இருக்கு. என்ன தரிசனம் இருக்கு? அவன் விடுதலை ஆக்குவான், நீ கொண்டு போய் சேர்ப்ப. அந்த தரிசனத்தோடு நீ பிரயாணப்படணும். பிரயாணப்பட்டு தரிசனத்தை நிறைவேற்றுறது மட்டும் உங்க வேலை இல்லை. அதையும் தாண்டி மேகத்துக்குள்ள போய் அவரை முகமுகமாய் சந்தித்து நான் அவரிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெறுகிறவனாய் காணப்பட வேண்டும். இப்போ மோசையோட வேலை முடிஞ்சிருச்சு. ஜனங்களை விடுதலை ஆக்கியாச்சு. இதோட பினிஷ் பண்ணிடலாம்ல. யோசுவா அப்பயே அபிஷேகம் பண்ணி போ யோசுவா அவன் வேலையை பாருன்னு சொல்லிடலாம்ல. ஆனா இல்ல, யோசுவா வேலை இன்னும் தொடங்கல. ஆனா மோசே தன் வாழ்க்கையை இன்னும் முடிக்கல. இன்னும் மேல போனோம், இன்னும் மேல போனோம், இன்னும் மேகத்துக்குள்ள போனோம். இதுதான் உங்களுக்கும் எனக்குமான வாஞ்சையாக இருக்கணும். போதும் என்ற மனது இதுக்கு வரவே கூடாது. நான் போய் அவரை தரிசிக்கிற வரைக்கும், அவர் வரும்போது அவரை தரிசிக்கிற வரைக்கும் நான் இன்னும் மேலே ஏறிக்கொண்டே இருப்பேன். இன்னும் போவேன், இன்னும் போவேன். ஆண்டவரை கேட்கணும், இன்னும் நான் உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும். இந்த அனுபவம் தான் உங்களை கொண்டு போய் எங்க நிறுத்தம் தெரியுமா? கடைசியா மேகத்தின் மேல் நிறுத்தி பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா.